படம் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இங்கிலீஷ் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. சரத்குமார் ஒரு டிஃப்ரெண்ட்டு ரோலில் பண்ணியிருக்காரு. கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸாக காமிக்கிறாங்க. இன்றைக்கி என்னன்னா இந்த அட்மாஸ்பியரில் படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் கண்டிப்பாக. படம் அருமையாக இருந்தது. படம் நல்லா இருக்குது. அதாவது இந்திய தமிழ் திரையுலகில் இதே மாதிரி படம் இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை. இவரோட படத்துக்கு ஆஸ்கார் விருதே கொடுக்கலாம். அதாவது காதலுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. அதில் சரத்குமார் வந்து அவர் ஏஜுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு. அதான் இந்த மாதிரி தமிழ் திரையுலகில் இந்த மாதிரி படத்தை இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்லை. அதாவது இந்த படத்துக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கலான்னு நாங்கள் சொல்கிறோம் ரசிகராக இருந்து. இதனால் அது வந்து ஒரு அருமையான இதுதான். இன்னொரு ஹீரோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அவரோட நடிக்கும்போது இவருக்கும் அவர் அதோட சேர்ந்து அந்த ஒரு இது கிடச்சிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய கூட தான். நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூனிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரத்குமார் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ரொம்ப நல்லா யூனிக்காக எல்லாத்தையும் பார்த்தோம். ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அந்த படத்தை கண்டு சொல்லிட்டு. ஃபுல்லாக த்ரில்லிங்காக இருந்துச்சு சார். ஃபுல்லாகவே சாரோட இதுதான் நல்லாயிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். இது வந்துருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக வர மாதிரில எல்லாமே நல்லா யூனிக்காக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மூவி இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் கேமராஸ் வியூஸ் தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்காக இருக்குது. நல்லா எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் படத்தை கண்டிப்பாக சார். பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே கேமரா வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நல்லா பிடிச்சிது. சரத்குமார் சார் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஒரு ஃபாதரோட ஆக்டிங் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காரு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது. சரத்குமார் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே பிடிச்சது. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. அப்பாக்கோ பொண்ணுக்கோ சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி நல்லா பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் படம் பிரமாதமாக இருக்குங்க. அதுவும் அந்த கடல் மேற்பரப்பில் அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. அது விறுவிறுப்பாக போகுது. கதை நல்லா விறுவிறுப்பாக போகுது. என்ன ஆகுமோ ஏதாகுன்ற மாதிரி இருக்குது. கிளைமாக்ஸ் நல்லா பண்ணியிருக்கார் சரத்குமார். கிளைமாக்ஸும் பிரமாதமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. எதிர்பார்க்கல. அதே மாதிரி பாட்டு நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. பார்க்குற மாதிரி இருக்கு ஐயா. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சந்தோஷம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். சார் படம் வந்து எப்படின்னா சார் இப்போ உள்ள காதலர்கள் இருக்கிறதோட இது வித்தியாசமாக இருக்குது சார். நல்லா அருமையாக இருக்குது சார். சார் நல்லா பண்ணியிருக்காங்க சார். சார் அவர் இப்போ புது ஹீரோ நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு சார். நல்லா அருமையாக இருக்குது சார். எந்த இதுவும் நல்லா அருமையாக இருக்குது சார். பாட்டு 2 பாட்டு நல்லா வாடா தோலா அப்படிங்கிற நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவி. எல்லா படம் மாதிரி இல்லாமல் சில புது விதமாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் அது. சரத்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக அந்த பையன் நடிச்சிருக்கான். சரத்குமார் அந்த பையன் இன்னும் நிறைய படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். கடலைனால வந்து செலவில்லாத படம் அது. நல்ல விஷயமா இருக்குது. பட் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது இந்த படத்தில். அந்த பையன் நிறைய படம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. விறுவிறுப்பாக இருக்குது. த்ரில்லிங்காக இருக்குது. அடுத்து என்ன நடக்குமோன்னு இருக்குது. நல்ல படம் அது. அருமையாச்சு நல்லா பண்ணியிருந்தாங்கண்ணா. டைரக்ட் படம் வந்து ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குது. மெலோடி சாங்ஸு காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். கப்பலில் எடுக்கப்பட்ட படம். முழுக்க கப்பலில் எடுக்கப்பட்ட படம் இது. ஒரு புதிய முயற்சியான படம் இது. சரத்குமார் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. நார்மலாக இல்லாமல் வேறு ஒரு கெட்டப்பில் வேறு ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஓகே அருமையாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியில் இருக்கிற காதலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட காதல் படம். படம் ஸ்லோவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட். மக்கள் மனதில் இது வந்து ஒரு புரிய வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். காதலுக்காக ஒரு காதலன் எதை செய்கிறான் என்பதை எடுத்துரைக்கின்ற படமாக இது இருக்கிறது. சாங்ஸ் நல்லா இருக்குது. ரீரெக்கார்ட் நல்லா இருக்குது. மெலோடி சாங்ஸ் எல்லாமே சாங்ஸ் பெருசாக இல்லைனாலும் காமெடி இல்லைனாலும் சென்டிமெண்ட்டு டச்சிங் ஓவரால் ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் கொஞ்சம் இறுக்கமான படங்க. அதாவது எழுந்து போகும்போது இறுக்கத்தோடு எழுந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெகுலராக ரொம்ப ஹாப்பியாக எழுந்து போகிற மாதிரியான படம் கிடையாது இது ஆக்சுவலாக. அதே மாதிரி மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்குது. கதை வந்து ஒரு 1 லைனில் சொன்னாலுமே இந்த கதையை உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த ஃபீல் தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா உங்களால் ஒரு எமோஷனலாக தான் எழுந்து போவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு பாடல்கள் வந்து சிச்சுவேஷனுக்கு பொருந்தாப்புல தான் இருக்கும். ஒரு லவ் சாங் எழுதியிருக்கேன். நான் எழுதியிருக்கேன் ஒரு லவ் சாங். அதில் வந்து நம்பர்ஸ் வந்திருக்கும். ஓருடல் ஈர் உயிர் 3 உலகம்
4 திசைகள், 5 விரல்கள், 6 காலம், அப்புறம் 7 ஜென்மம். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 அந்த லவ் சாங்கில் வந்திருக்கு. அது பிரசன்னா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி அப்பா சென்டிமெண்ட் சாங் இருக்குது. அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் சாங்ஸ் ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி மீதி இருக்கிற சின்ன சின்ன பிட் சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. ஒரு நல்ல ஃபீலோடு இருக்கும். எழுந்து போகும்போது என்ன சொல்கிறது, ஒரு படம் பார்த்த திருப்தியோடு போவீங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது சார். நல்லா இருந்தது. எல்லாமே கான்செப்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கேரக்டர் நல்லா இருக்குது அவங்களுக்கு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. போர்லாம் அடிக்கிற நல்லா இருக்குது புது படம். ஆக்ஷன் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட நல்லா தான் பார்க்கலாம். ஓகே, படம் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. படம் மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. சும்மா இறச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு இல்லாமல் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல அவங்க வந்து அதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லா இருந்தது. அண்ட் சரத் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு சரத் சார் ரோலாக இருந்தது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு இல்லாமல் அவருடைய புதிய முயற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை நம்ம பாராட்டக்கூடிய தக்கது. நல்லா வந்திருக்கு. ஹீரோவுமே நல்லா ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு. அவர் புதுமுகம்னாலும் ஆமாம், கடலை மையப்படுத்தி தான் எடுக்கணும். அந்த இடத்துல அவ்வளோதான் எடுக்க முடியும். அதை நல்லா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா மியூசிக் நல்லா இருந்து ரசூல் புக்குட்டி சார் பண்ணியிருக்கிறாரு. அதனால் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதை ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. எந்த விதமான ஆபாசம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே கடலை மையப்படுத்தின கதை தாங்கிறதுனால எல்லாருமே ஃபேமிலியோடு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். படத்தில் கடைசி சீன் பிடிச்சது. நல்லா பண்ணியிருக்கான். ஹீரோ நல்லா பண்ணியிருக்கான். நல்லா படம் நல்லா விறுவிறுப்பாக போயிடுது டக்குன்னு.